ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனைமுத்தனிடம் கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருக்கிறது? இதனால் அன்றாட அலுவல்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன? சோனைமுத்தன், வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் காலையில் செல்லக்கூடிய மாணவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கடந்த வாரம் முதல் மழை இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில இன்று அதிகாலை முதலே ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்துள்ளது. இந்த நிலையில கடந்த 1 மணி நேரத்துக்கு முன்பாக இருந்து தொடர்ந்து தற்போது வரை கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக அரண்மனை, சூரங்கோட்டை, கேணிக்கரை, பாரதி நகர், பட்டணங்காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது வரை கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் இன்று காலை பள்ளி மற்றும் கல்லூரியில் செல்லக்கூடிய மாணவர்கள் மழையின் நனைந்தவாறு மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். சாலையில் உள்ள பள்ளங்கள் தெரியாமல் வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள், அதாவது தாவு தெரியாமல் மாட்டிக்கொண்டும் குறிப்பாக இந்த கேணிக்கரை, இளங்கோடிகள் தெருவில் உள்ள தாழ்வான பகுதிகளில் மழை நீரானது புலம் போல் தேங்கி காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் மற்றும் பாதசாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வந்தால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ராமநாதபுரத்தில் மட்டும் தற்போது வரை 40 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.